பல்வேறு மக்கள் பல்வேறு பிரச்சனைக்காக தினந்தோறும் வந்து சந்திக்கிறாங்க. பல்வேறு குற்றங்கள் நிகழ்வு. இப்போ நேற்று கூட ஒரு 5 கோடி ரூபாய் அளவிற்கு ஒருவரின் சொத்தை இன்னொருத்தர் அபகரிச்சுட்டு தவறான முறையில் அபகரித்து அவங்கள அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. கோர்ட் கேஸ்ன்னு அவங்களுடைய நேரம் காலம் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையோட நிம்மதியே போயிட்டுருக்கு ஒருவருடைய செயல்னால. இன்னொருத்தர் அவங்க லேண்டை விவசாயம் பண்ணுற லேண்டை அபகரித்து அந்த இடத்துல ஒரு வாய்க்கால் வெட்டிட்டு இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நடக்கிற குற்ற செயல், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல், இப்படி நம்ம தினந்தோறும் மனிதர்கள் இவ்வளோ குற்ற செயல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருந்த சூழல்ல இந்த மாதிரி மனிதநேயமிக்க மனிதர்கள் இத்தனை பேர் இங்க இருக்கிறப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பா உலகம் இன்றளவும் இயன்றுட்டு இருக்குன்னா அது காரணம் உங்களை மாதிரி மனிதநேயம் உள்ள மனிதர்கள் தான். ஏன் எனக்கு எமோஷனலாக இருக்குன்னா, என் குடும்பத்திலையும் ஒரு துர்மரணம் நிகழ்ந்தது. அதுவும் எவ்வளவு பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த நேரத்திலையும் இந்த ஒரு கஷ்டமான சூழல்லையும் நாம ஒரு இழப்பை சந்திக்க நேர்ந்தாலும் ஒரு பல குடும்பங்கள் நம்மால் வாழ வைக்க முடியும், அந்த குடும்பத்தில் ஒரு சிறு ஒளியை ஏற்ற முடியும் என்று நம்பி அந்த ஒரு கஷ்டமான சூழல்லையும் ஒரு நல்ல துணிச்சல், நான் என்ன சொல்றதுன்னா அதற்கு ஒரு துணிவு வேண்டும், அதற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த நேரத்தில் அந்த மாதிரி முடிவெடுத்து உறுப்பு தானம் நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இந்த நேரத்தில் ஒரு டாக்டர் முருகன் பேசுறது கூட சொன்னாங்க, கர்ணன் அவெல்லாம் புராணத்தில் தான் படிச்சிருக்கோம், வாழும் கர்ணன் இவர்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஔவையார் எழுதிய ஒரு பாடல் தான் ஞாபகம் வருது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு அனைவருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இன்றளவும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ கூட இப்போ ரொம்ப வறட்சியாக இருந்தது தமிழ்நாட்டில். நீருக்காக, குடிநீருக்காக, விவசாயத்திற்காக, பாசனத்திற்காக விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறப்ப இப்போ கர்நாடகாவில் மழை பெஞ்சிருக்கு. கண்டிப்பாக மனிதநேயம் மிக்க மனிதர்களால் மட்டும்தான், அவருடைய ஆசீர்வாதங்களால் மட்டும்தான் இன்றளவும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.